கொள்ளு பருப்பும் கொஞ்சம் கருப்பு உளுந்து போட்டு ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், ஊறிடுச்சு. நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேங்க. 4 ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாங்க. தண்ணி இல்லாமல் கொள்ளு பருப்பு எடுத்துக்கிட்டோங்க அரைக்கிறதுக்கு. இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு பரபரன்னு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க. அரைக்கும்போது தண்ணி கம்மியாக ஊற்றி அரைங்க, அப்போ தான் அரைப்படும். இப்போ அரைச்சது தண்ணி நம்ம கொஞ்சம் ஊற்றி கலக்கிடுவோங்க. அது மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணி எல்லாம் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். இது இப்போ சீரகம் மிளகாய் எல்லாம் போட்டிருக்கனால வாசமாக இருக்குங்க. இட்லி தட்டில் மாவை ஊற்றிக்கலாங்க. கருப்புளுந்து போட்டு நான் கழுவி எடுக்கலைங்க, அப்படியே போட்டிருக்கேன். உளுந்து பருப்பில் தோலுக்கு தான் சத்து அதிகம், அதனால் அதை எடுக்கலை. தண்ணி கொதிச்சிட்ருக்குதுங்க. இட்லி தட்டை வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். வெந்துருச்சு பார்க்கலாங்க. கையை தண்ணியில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஒட்டலைங்க. அப்படியே வெந்துருச்சு. நிறுத்திடலாங்க. இதை கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சிடலாங்க. இட்லி ஆறிடுச்சுங்க, இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், துணியில் ஒட்டாமல் அழகாக வருது. இதை இப்படியே சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம இதை இப்போ பொடி பொடியாக நறுக்கிக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டோம்னா நம்ம தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எல்லாத்தையும் நறுக்கிட்டு நான் காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் நறுக்கி எடுத்துட்டேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுப்பில் வானல் வச்சுங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா வாசத்துக்கு தாங்க போதும். நம்ம மிளகாய் ஏற்கனவே இப்போ தான் அரைச்சிட்டோம். இதுக்கு ஒரு சின்ன மிளகாய் போட்டிங்கன்னா போதும். உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிட்டோங்க. இப்போ வெங்காயத்து கடவா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க.
இப்போ வச்சுங்க. இதை நம்ம வேக வச்சு பொடிச்சு வச்சுருக்கோமே இட்லி அதை போட்டுக்கலாம். தொண்ணூற்றி போட்டு ஆட்டி வச்சுக்கோங்க. அது போட்டு வதக்கி வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வேக போடலாம், சீக்கிரம் வந்துடுங்க. நான் உங்களுக்கு கலக்கிட்டு காட்டுறேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொள்ளு பருப்பில் நம்ம செஞ்ச புட்டு ரெடி ஆயிடுச்சு.